இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய பேரரசுகள்ல 6வது இடத்துல இருக்க பேரரசு தான் ஜெயக்னோ பேரரசு. இந்த பேரரசுல வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ற மக்களா இருந்ததுனால இவங்களுக்குன்னு ஒரு தலைநகரம் இருந்தது கிடையாது. பொது ஆண்டுக்கு முன்னாடி 209வது ஆண்டுல இருந்து 89வது பொது ஆண்டு வரைக்கும் 298 ஆண்டுகள் மங்கோலியா, வட சீனா, தென் சைபீரியா மற்றும் மத்திய ஆசியா பகுதியில இந்த பேரரசு இருந்திருக்கு. மன்னர் மோடு சன்யாவால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசை 22க்கும் மேற்பட்ட மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. கால்நடைகள் வளர்க்கறது மற்றும் வாணிகம் பண்றது தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவாய் ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு. கால்நடைகள் மற்றும் தோல் பொருட்களை இவங்க பக்கத்து ராஜ்யங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. மன்னர் மோடு சன்யாவோட ஆட்சி காலத்துல தான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவை அடைஞ்சது. அவரோட ஆட்சி காலத்துல இராணுவத்துல மட்டும் 3 லட்சம் இராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகையில 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 90 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல இந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு. ஹன் பேரரசால இந்த பேரரசு தோற்கடிக்கப்பட்டுருச்சு. என்னோட அடுத்த பதிவுல இன்னொரு பேரரசை பத்தி நான் சொல்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சிருங்க.